திமுக அரசின் ஊழல்களை மக்களிடத்தில் அம்பலப்படுத்தும் சவுக்கு மீடியா ஊழியரை கைது செய்த விடியா அரசுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி கண்டனம். ஊடகங்கள், பத்திரிகைகள் தன் கைகளுக்குள் வைத்துக்கொண்டு நல்லாட்சி வழங்குவது போல ஒரு பொய் பிம்பத்தை ஸ்டாலின் உருவாக்கியுள்ளதாகவும் விமர்சனம். விடியா திமுக ஆட்சியின் அவலங்களை அம்பலப்படுத்தினால் காவல்துறையை ஏவி பொய் வழக்குகளால் முடக்க முயற்சிப்பது திமுகவின் அராஜக பாசிச குணம். சவுக்கு மீடியாவின் ஊழியர்கள் மீதான அரசியல் காழ்ப்புணர்ச்சி ஏவல்களை உடனடியாக கைவிட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தல். திருவள்ளூரில் தனியார் நிதி நிறுவன ஊழியர் முகத்தில் மிளகாய் பொடி தூவி 50 இடங்களில் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய கும்பல். விடியா திமுக ஆட்சியில் உயிரை கையில் பிடித்துக்கொண்டு வாழ்வதாக மக்கள் வேதனை. தேனி பெரியகுளம் அருகே மது பாட்டில் பதுக்கி வைத்திருந்ததை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தவர் வெட்டி படுகொலை. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தால் தமிழ்நாட்டில் கொலை, கொள்ளை உள்ளிட்ட குற்ற செயல்கள் சாதாரணமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல்லில் சிக்கன் ரைஸில் பூச்சி மருந்து கலந்து கொடுத்து முதியவர் கொலை. காதல் விவகாரத்தை கண்டித்ததால் குடும்பத்தையே கொலை செய்ய துணிந்த கல்லூரி மாணவன். வட தமிழக உள் மாவட்டங்களில் மே 6ஆம் தேதி வரை வெப்ப அலை வீசக்கூடும். சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நீலகிரி, கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, திருப்பத்தூர், வேலூர் மாவட்டங்களில் மே 7ஆம் தேதி கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மைய தென்மண்டல தலைவர் பாலச்சந்திரன் பேட்டி. கொல்லம் விரைவு ரயிலில் பயணித்த கர்ப்பிணி தவறி விழுந்து உயிரிழந்த பரிதாபம். நாளை மறுநாள் வளைகாப்பு நடக்க இருந்த நிலையில் கர்ப்பிணி உயிரிழந்ததால் உறவினர்கள் சோகம். கொல்லம் விரைவு ரயிலில் பயணித்த கர்ப்பிணி பலியான நிலையில் அவசர காலத்தில் வேலை செய்ய வேண்டிய அபாய சங்கிலி செயல்படாமல் போனதாக புகார். அபாய சங்கிலி வேலை செய்யாது குறித்து தெற்கு ரயில்வே நடவடிக்கை எடுக்குமா என பயணிகள் கேள்வி. காஞ்சிபுரம் அருகே ஒரே திட்டத்திற்கு 2 விதமாக நிதி ஒதுக்கி திமுக பேரூராட்சி தலைவர்கள் மோசடி. ஒரு ஆழ்துளை கிணற்றை 2 ஊராட்சிகளில் அமைத்ததாக திட்ட பலகை வைத்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. சென்னை உட்பட பல மாவட்டங்களில் குடிநீர் கேட்டு பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். நிர்வாக திறமையற்ற விடியா ஆட்சியில் குடிதண்ணீர் கேட்டு அபாயம் போராடும் அவலம். ராணிப்பேட்டை சிப்காட் அரசு உயர்நிலைப்பள்ளி மைதானத்தில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் குரங்கு மற்றும் நாய் மலம் இருந்ததால் பொதுமக்கள் அதிர்ச்சி. புதுக்கோட்டை வேங்கைவயல் கிராமத்தில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்ட பின்னரும் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகளை முறையாக பாதுகாக்காத அவலம். வாணியம்பாடி அருகே திராவிட மாடலின் ஆட்சியில் உயிரிழந்த முதியவரின் உடலை டோலி கட்டி தூக்கிச் செல்லும் அவலம். கிராமத்திற்கு செல்ல உரிய சாலை வசதி இல்லாததால் 7 கிலோமீட்டர் நடந்து செல்லும் பொதுமக்கள். சேலம் மாவட்டம் பணிகனூர் பாலம் அருகே அழுகிய நிலையில் பெண் உட்பட 3 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கொலை செய்யப்பட்டார்களா அல்லது தற்கொலை செய்து கொண்டார்களா என விசாரணை. திருப்பூரில் மாட்டுச் சாணத்தை கஞ்சா என கூறி விற்பனை செய்த 4 பேர் கைது. திறமையற்ற ஆட்சி நிர்வாகத்தின் அவலத்தால் போதைக்கு அடிமையாகும் இளைஞர்களை ஆளும் அரசு எப்படி காப்பாற்றப் போகிறது என மக்கள் கேள்வி. புதுச்சேரியில் இருந்து விழுப்புரத்திற்கு குட்கா கடத்தி வந்த 2 கைது.
7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா சிக்கியது. கடலூரில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆட்டோ ஓட்டுநர்கள் போராட்டம். போக்குவரத்து காவல்துறையினர் அதிகப்படியான அபராதத்தை வசூலிப்பதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் எனப்படும் கத்தரி வெயில் நாளை தொடங்குகிறது. மே 28 வரை வெயிலின் தாக்கம் உக்கிரமாக இருக்கும் என கணிப்பு. கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் இருந்து கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு வெறும் 54% மட்டுமே காவிரி நீர் கிடைத்துள்ளது. விவசாயிகளுக்கான அரசு என்று பெருமை பேசும் பொம்மை முதல்வர் ஆட்சியின் லட்சணம் இதுதானா என விவசாயிகள் பொதுமக்கள் விமர்சனம். நாடாளுமன்ற தேர்தல் செலவுக்கு கட்சி மேலிடம் வழங்கிய பணத்தை தமிழக பாஜக நிர்வாகிகள் பதுக்கிவிட்டதாக புகார். கட்சி மேலிடம் தனி குழு அமைத்து விசாரிக்குமா என தொண்டர்கள் எதிர்பார்ப்பு. பூத கண்ணாடி வைத்து பாருங்க, ₹1 கூட தேர்தலுக்கு நாங்கள் செலவு பண்ண மாட்டோம் என்று கூறிய குஜராத் மாடல். தேர்தல் செலவுக்காக கட்சி மேலிடம் ஒதுக்கிய பணம் எங்கே போனது என தொண்டர்களே கேள்வி எழுப்பி குழு அமைத்து விசாரிக்கும் அளவிற்கு உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்துக்காக வரும் ஜூன் 2வது வாரத்தில் சட்டப்பேரவை மீண்டும் கூடுகிறது. துறை ரீதியான மானிய கோரிக்கைகள் மீது விவாதங்கள் நடைபெறும் என தகவல். திண்டுக்கல் மாவட்டம் தும்மலப்பட்டியில் கோயில் திருவிழாவை ஒட்டி உற்சாகமாக நடைபெற்ற மாட்டுவண்டி பந்தயம். சீறி பாய்ந்து இலக்கை எட்டிய காளைகளின் உரிமையாளர்களுக்கு பரிசு. ஸ்ரீரங்கம் கோயிலின் கிழக்கு கோபுரத்தை சீரமைக்கும் பணிகள் தொடங்கியது. பணிகள் நிறைவடைய 1.5 ஆண்டுகள் ஆகும் என தகவல். காரைக்கால் அம்மையார் கோயிலில் மாங்கனி திருவிழாவுக்கு பந்தல்கால் முகூர்த்தம். ஜூன் 22ஆம் தேதி மாங்கனி இறைத்தல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. கன்னியாகுமரி கூட்டாலுமூடு பத்ரேஸ்வரி அம்மன் கோயில் திருவிழா கோலாகலம். யானை மீது எழுந்தருளிய அம்மனை தரிசனம் செய்த பக்தர்கள். தமிழக கோயில்களில் விமர்சையாக நடைபெற்ற கும்பாபிஷேக விழா. பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு ஏப்ரல் மாதத்தில் மட்டும் 101 கோடியே 63 லட்சம் ரூபாய் காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். கடந்த மாதம் மட்டும் 94,22,000 லட்டுகள் விற்பனையானதாக தேவஸ்தான நிர்வாகம் தகவல். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 800 ரூபாய் குறைந்து 52,920 ரூபாய்க்கு விற்பனை. நேற்று சவரனுக்கு 640 ரூபாய் உயர்ந்த நிலையில் இன்று சவரனுக்கு 800 ரூபாய் சரிவு. துபாயில் மீண்டும் வெளுத்து வாங்கும் கனமழை. மழையால் சென்னை துபாய் இடையேயான விமான சேவை ரத்து. நடிகர் கமலஹாசன் மீது திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தில் இயக்குனர் லிங்குசாமி புகார். படம் தயாரித்து நடித்துக் கொடுக்காமல் 9 ஆண்டுகளாக ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. IPL தொடரின் இன்றைய லீக் போட்டியில் மும்பை கொல்கத்தா அணிகள் மோதல். மும்பை அணி வெற்றி பாதைக்கு திரும்புமா என ரசிகர்கள் எதிர்பார்ப்பு.